மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு முழுக்க அதை இயக்குவதும் ஊக்குவிப்பதும் செய்கிறதும் எல்லாம் நரேந்திர மோடி சர்க்கார். நரேந்திர மோடி சர்க்காரை நேரடியாக எதிர்க்க வேண்டும். மத்திய சர்க்கார் அலுவலகங்களை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும். அப்படி என்றைக்கு ஜனங்கள் 65 மாதிரி கொந்தளித்து எழுகிறார்களோ, மொத்த தமிழகத்திலே கட்சி ஜாதி மதம் பார்க்காமல் வாலிபர்களையும் மாணவர்களையும் திரட்டிக்கொண்டு கொந்தளித்து எழுகிறார்களோ, அப்பொழுதுதான் மேகதாட்டு அணையை கட்டுவதை தடுப்பதற்கான எண்ணத்துக்கு வருவான். இல்லைன்னா அணையை கட்ட ஆரம்பிங்கன்னு 900 கோடி ஒதுக்குறது மட்டும் இல்லை, அணை கட்டக்கூடிய பொருள்கள் எல்லாம் இந்த 4 வருஷத்தை கொண்டாந்து சேமித்து வச்சுட்டாங்க. இத்தனைக்கு ஊக்குவிப்பது மத்திய சர்க்கார். தமிழ்நாட்டுக்கு கேடே நரேந்திர மோடி சர்க்கார் தான். நம்ம என்ன தீர்மானம் சட்டசபையில் போட்டாலும் சரி மகிழ்ச்சி, ஒரு மனதாக போட்டதில் மகிழ்ச்சி. ஆனால் இது மட்டும் போதா, இது தடுத்து நிறுத்தாது. மத்திய சர்க்காரை எதிர்த்து அண்ணா எப்படி எழுச்சி நாள் கொண்டாடினாரோ, அதுபோல மொத்த தமிழகமும் மத்திய சர்க்காரை எதிர்த்து ஒரு பந்தோ ஒரு போராட்டமோ அறிவித்து மத்திய சர்க்காரை தமிழகம் கோபத்தோடு எதிர்க்கிறது என்ற நிலையை ஏற்படுத்தினால்தான் அதை ஓரளவு தடுத்து நிறுத்த முடியும். அதே நேரத்தில் காவிரி மேலாண்மை வாரியமும் உச்சநீதிமன்றமும் லோயர் ரைபேரியன் ஸ்டேட் கீழ்ப்படிவத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் அவன் புதிய அணை கட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவங்க நடக்கணும். ஆனால் அவங்க நடக்க மாட்டாங்க. தடுக்க வேண்டியது மத்திய சர்க்காருடைய கடமை. தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்கிற, நயவஞ்சகம் செய்கிற, தமிழகத்துக்கு கேடு செய்கிற நரேந்திர மோடி சர்க்காரை அதான் முழு முதல் வில்லன் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.